வஹாபிகளை பொறுத்த வரைக்கும் இதையும் கிண்டல் அடிப்பாங்க. நோட்டீஸ் இருக்குது, என்ன சொல்றாங்க தெரியுமா? மீலாது விழா போன்ற மௌலிது நிகழ்ச்சி போன்ற நிகழ்வுக்காக நீங்கள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் உதவி செய்தாலோ, உடல் உழைப்பால் உதவி செய்தாலோ, அல்லது ஆலோசனை அடிப்படையில் உதவி செய்தாலோ அது மிக பெரும் பாவம். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில டாடாஜா கிளை ஒரு பிட் நோட்டீஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. அந்த பிட் நோட்டீஸ்ல இதை எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? மீலாது மௌலிது போன்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் பொருளால் உதவி செய்தாலோ, உடல் உழைப்பால் உதவி செய்தாலோ, ஆலோசனை வழங்குவதால் உதவி செய்தாலோ இதுதான் மார்க்கத்திற்கு எதிரான தீய காரியம். எனவே அன்பர்களே, மீலாது மௌலிதுக்காக பணம் கொடுக்காதீங்க, உடல் உழைப்பு செய்யாதீங்க, ஆலோசனை கொடுக்காதீங்க, நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காண்டியா? நம்ம நபியை புகழ்றதுக்காக நம்ம செலவு பண்ணோம்னா நரகத்துக்கு போயிருவோமா? அதுக்காக செலவு பண்ணுகிற செலவு இருக்குது. நம்ம சொந்த காசு தானே செலவு பண்றோம். சரி, என்ன அப்படின்னு என்ன செலவு பண்றோம்? சோறாக்குறோம், அது ஏதாச்சும் ஸ்வீட் வாங்குறோம், ஸ்வீட் வாங்கி மௌலிது சபையில வச்சு அதை மக்களுக்கு கொடுக்குறோம், அதனங்க செய்யறோம். ஆக நம்ம ஒரு உணவாக அதை வெளிப்படுத்துகிறோம். பொருள் வாங்கி உணவு செய்து அந்த உணவை மக்களுடைய வயிற்றுல தானே போட்டோம். மக்களுடைய வயிற்றுல போடுறது பிதாத்து, இது அனாச்சாரம், இது நரகத்துக்கு கொண்டு போயிடும். சரிங்களா? இப்ப நீங்க எல்லா ஊர்லயும் நீங்க பயணப்பட்டு போற மாதிரி தான் பாக்க, அந்த ஊர்களையும் நீங்க பார்க்கலாம். எந்த சோறு கிடைச்சாலும் சரி, அந்த சோத்து ஒண்ணு எழுதிருப்பாங்க பாருங்க. என்ன எழுதிருப்பாங்க? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, சிறை செல்லும் போராட்டம், தமிழ்நாடு தௌஹீது ஜமாத். பாத்திருக்கீங்களா? நான் பல ஊருக்கு போயிட்டு வரேன். நான் எல்லா ஊர்லயும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் சும்மா கிடையாது, பெரிய கட்ட விட்டு பெரிய பேரரு, அதுவும் பெயிண்ட் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் பண்றது இங்க இருக்குதா? ஆர்ட்ஸ், பெயிண்ட்ல ஆர்ட்ஸ். இது இந்த சின்ன சின்ன இந்த விளம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டூர்லயும் ஒட்டப்பட்டிருக்கும், எல்லாரும் பார்க்கணும். அது என்ன தலைப்பு? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு, சிறை செல்லும் போராட்டம். இன்னொரு இடங்கள்ல சிறை நிரப்பு போராட்டம் கூட வச்சிருக்கிறாங்க. சிறை நிரப்பு போராட்டம். தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் அன்போடு அழைக்கிறது, எல்லாரும் வாங்க. ஒரு கட்டோடு வைக்கிறாங்க, எத்தனை 10,000 உயரத்துக்கு ஒரு கட்டோடு வைக்கிறாங்க, 10,000 செலவாகும். இந்த மாதிரி எத்தனை ஊர்களில் எவ்வளவு கட்டோடு வச்சு, திரும்புற இடங்கள்லாம் கட்டவுட்டு, திரும்புற இடங்கள்லாம் பேனர், திரும்புற ஒவ்வொரு சோறு 10 அடிக்கு சோறுகள்ல பெயிண்டால ஆர்ட்ஸ் விளம்பரம். எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பாங்க? தமிழ்நாடு முழுவதுமே இதை நம்ம கணக்கிட்டு பார்த்தா பல கோடி செலவாகும். நீங்க குறுகிய இந்த ஊர்ல நீங்க சுத்தி பார்க்கலாம். போயிட்டீங்கன்னா எத்தனை சோறா விட்டு வைக்கலாம் நீங்க தெரிஞ்சு போயிடும். அப்ப கோடி கணக்குல சோத்துல கொண்டு கோடி கோடியா போட்டுட்டா அது சுண்ணத்து, அது சோனத்துக்கு கூட்டு போயிடும். ஆனா நம்ம நபியை புகழ்ந்து நம்ம சொந்த காசுல மக்களுடைய வயிற்றுல போட்டா அது பிதார்த்தம். இவன் சோத்துல போட்டா அது சுண்ணத்து, அது கோடி கோடியா போட்டா. ஒரு செல்வந்தர், ஒரு சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த ஒரு செல்வந்தர் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப, தன்னுடைய அல்லாஹ் தனக்கு வழங்கி இருக்கிற அந்த தகுதிக்கு ஏற்ப அவர் தன்னுடைய திருமண நிகழ்ச்சியை, தன் குடும்பத்தில் உள்ள திருமண நிகழ்ச்சியை நடத்திட்டா உடனே அனாச்சாரம் அனாச்சாரம், சுன்ன ஜமாத்துக்கார அனாச்சாரம் பண்றான், போஸ்ட் அடிக்கிறாங்களா? பெத்த பிள்ளைக்கு திருமணம் நடத்துறாருங்க, வலிமா விருந்து கொடுக்கிறாரு, விதவிதமா வலிமா விருந்து கொடுத்துட்டாரு. கோழிக்கறி இருக்குது, ஆட்டுக்கறி இருக்குது, விதவிதமா ஐஸ்கிரீம் இருக்குது, என்னென்னமோ வைக்கிறாரு. சாப்பிட தானே வைக்கிறாரு, தூர போட வைக்கிறாரு, அதை வைக்கிற போடுறாரு. உடனே பிதாத்து, அனாச்சாரம், இது நபி வழிக்கு எதிரான திருமணம், இது நபி வழி திருமணம் அல்ல. அது எது நபி வழி திருமணம்? சம்சா டீ, சம்சாவும் டீயும் கொடுத்துட்டா அது நபி வழி திருமணம். எந்த அதிசயம் இருக்குன்னு தெரியல. சம்சாவையும் டீயும் கொடுத்துட்டு தான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி நபி வழி சொல்றாங்கல்ல, எந்த அதிசயம் இருக்கு நமக்கு தெரியல. ஏன்னா அண்ணன் இருக்கிறாரு, அவங்க அண்ணன் தானே நபி. அண்ணன் சம்சா டீ கொடுத்து திருமணம் நடத்திங்கப்பா, அதுதான் நபி வழி. யார் நபி நமக்கு புரியல, அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்ப நம் சொந்த காசை நாம் பயன்படுத்தி நம்மளுடைய இல்ல திருமணத்தை மார்க்கத்தின் அடிப்படையில மக்களுக்காக விதவிதமான விருந்து என்பது என்னங்க? பழைய சொல் கொடுக்கிற விருந்து. விருந்துனா என்ன? ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. விருந்துக்கு வந்த உடனே வீட்டில் உள்ள பழைய சோறை எடுத்து ஊர்ல வச்சே கொடுப்போம், அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியா உணவாக்கி கொடுப்போமா? என்னங்க கொடுப்போம்? இன்னைக்கு உங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்தாலும் சொன்னா நீங்க பழைய சோறை கொடுப்பீங்க. ஆனா தண்ணி ஊத்தி ஊற வச்சு உப்பு வச்சு கொஞ்ச நேரம் உங்களுக்கு 10 பைசா 50 பைசா ஊறுகாய் வாங்கி கொடுத்து நீங்க சாப்பிடுப்பீங்களா? அவனுக்கு விதவிதமா சாப்பாடு கொடுப்பீங்களா?
ஆனா விருந்து அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் காசு கூட போட்டு ஆக்குறத விருந்து. எனவே ஒருவர் தன் மகளுக்காக அல்லது தன் மகனுக்காக திருமணம் நடத்துகிற பொழுது அந்த விருந்திலே அவர் தன் தகுதிக்கு ஏற்ப செலவு செய்கிற பொழுது, மார்க்கத்துக்கு உட்பட்டு அதை செலவு செய்கிற பொழுது அனாச்சாரம். இத்தனைக்கும் சொந்த காசு. இவன் வாரி எடுத்து பிச்சை எடுக்கிறான், ஊர் ஊரா வீடா போய் எல்லா பிச்சை எடுத்த காசுக்குள்ள எடுத்து சோத்துல கொண்டு கோடி கோடியா போடுறோம். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. நம்ம நம் சொந்த காசுல அதை செலவழித்து சொந்த காசை பயன்படுத்தி நம் பிள்ளைகளுக்காக, நம் உறவினர்களுக்காக, நம் நண்பர்களுக்காக நாம் விதவிதமாக விருந்து கொடுக்கிற பொழுது, உணவு கொடுக்கிற பொழுது, விருந்து கொடுக்கிற பொழுது, உணவு கொடுக்கிற பொழுது அனாச்சாரம். ஏழைகள் கண்களுக்கு தெரியவில்லையா? எத்தனை பேர் பட்டியல கஷ்டப்படுறா, எத்தனை பேர் இதய நோயில கஷ்டப்படுறா, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் கஷ்டப்பட்டு இருக்கிறா, அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கலாமா இல்லையா? மான வைப்பான். உடனே தம்பிமார்கள் விழுந்துருவாங்க. அண்ணன் புடிச்சாரியா பாருங்க. ஏன் இங்க கோடி கோடியா சோத்துல போடுறீங்களே? இப்ப ஏழைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்ப இதய நோயாளி உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப ஹாஸ்பிட்டல் கஷ்டப்பட்டு நடப்பாங்களே, அவங்க கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை கோடி? தமிழ்நாடு முழுவதும் நான் பல இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை இடங்களில் இங்க சர்வ சாதாரணம், நான் இங்க பாக்குறது சர்வ சாதாரணம். சின்ன சின்ன சோறு தான், அதனால சிறுசா எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. பெரிய பெரிய இடங்கள்லாம் சிட்டிகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய விளம்பரம். ஒரு சோறு முழுவதுமே கட்சிகள் பாக்குறோம்ல, ஒரு சோறு முழுவதும் விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோறு முழுவதும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. சிறை செல்லும் போராட்டம். கோடி கோடியா சூத்திர ஓட்டு போட்டீங்களே, இதய நோயாளி கண்ணுக்கு தெரியலையா? ஆசிரியர் கஷ்டப்படுறவங்க கண்ணுக்கு தெரியலையா? 3 நேரம் 1 நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அந்த ஏழைகள் கண்ணுக்கு தெரியலையா? நாங்க வயிற்றுல போட்டா பிதாத்துங்கிற, நீ சூத்துல போட்டா கோடி கோடியா? இது எங்க கொண்டு சேர்க்கிறது? எல்லாம் இரண்டாவாரம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுடைய நாடகத்தை, இவர்கள் எவ்வளவு பெரிய போலிகள் என்பதை புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் ஆழமா பதிவு செய்யறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, முடிவுரைக்கு வருகிறேன். சென்னை விவாதம் 2010 சென்னையில் ஒரு விவாதம் நடந்துச்சு. மௌலானா ஷேக் அப்துல்லா ஜமால் ஹஜரத் அவர்கள் அந்த விவாதத்திலே பங்கு பெற்றிருந்தார்கள். ஜமால் ஹஜரத் அவர்களுடைய உதவியாளராக அந்த விவாத காலத்தில் நான் பங்கு பெற்றிருந்தேன். அதுல டாடா இயக்கத்தை சார்ந்த அண்ணன் இருக்கிறல, அவங்க தனி வழி. அந்த அண்ணன் ஒரு வாதம் வைக்கிறது. திடீரென்று என்ன வாதம் தெரியுமா? நான் ஒரு மெசேஜ் இப்ப அனுப்பிட்டேன்னு சொன்னா இந்த இடத்தில் 10,000 பேரை கூட்ட முடியும். யார் சொல்றாரு? டாடா அண்ணன் சொல்றாரு. நான் ஒரு மெசேஜ் இப்ப அனுப்பிட்டேன்னு சொன்னா இந்த இடத்தில் 10,000 நபர்களை கூட்ட முடியும். அது அன்னைக்கு ஒரு பெரிய விதண்டாவாதம், பெரிய வாதம் வச்சாரு. சரி, அண்ணன் இந்த கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா நீ ஒரு மெசேஜுக்கு 10,000 பேர் சொன்னா 10 மெசேஜுக்கு எவ்வளவுங்க? சட்டமா சொல்லுங்க. 1 லட்சம். 10 மெசேஜுக்கு 1 லட்சத்துக்கு 10,000, 10 மெசேஜுக்கு 1 லட்சம். 100 மெசேஜுக்கு 1 கோடி. நீ பேசாம 100 மெசேஜ் அனுப்பிட்டு எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான் 1 கோடிய. ஏன் கோடி கோடியா செலவு பண்ணி சோத்திரோடு போடணும்? ஏன் கோடி கோடியா செலவு பண்ணி கட்டோடு வைக்கணும்? ஏன் கோடி கோடியா செலவு பண்ணி பேனர் கட்டணும்? வெறும் 100 மெசேஜ் ஓசியில் அனுப்பிடலாம். இன்னைக்கு மெசேஜ் ஓசியில் எத்தனையோ சிம்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ கம்பெனிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஓசியில மெசேஜ் அனுப்பிட்டு 100 மெசேஜ் அனுப்பிட்டு பேசாம மூடிட்டு இருக்கலாமே, கோடி கோடியான மக்கள் திரட்டிடலாமே. வாதம் சரியாக இருக்குமே. ஆனால் அப்ப இது வாய்ச்சோடான்னு தெரியுதா? அப்ப ஓசிலேயே 1 கோடி மக்களை உங்களால் கூட்டுவதற்கு தைரியம் தெம்பும் இருக்குமே. ஆனால் அந்த கூட்டில் நீங்கள் உண்மையானதாக இருப்பீர்களே. ஆனால் வெறும் 100 மெசேஜ் அனுப்பி 1 கோடி மக்களை கூட்டிட்டு பேசாம இருந்துடலாம்ல. ஏன் சோறு முழுக்க கோடி கணக்கில் செலவு பண்ணீங்க? எதுக்கு விளம்பரம்? சரி, இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு. ஆனா எங்களுக்கு முஸ்லிம்களை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சுன்ன ஜமாத்துக்காரங்களை காபிர்னு சொல்லுவாங்க. சின்ன விவாதத்தை நீங்க இப்போ நீங்க பார்க்கலாம். சுன்ன ஜமாத்து முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் காபிர். எல்லாத்தையும் சொல்லுங்க, தாய்மார்களும் இருக்கிறீங்க. சுன்ன ஜமாத்து முஸ்லிம்கள் ஆண்களும் பெண்களும் காபிர். தமிழ்நாடு தௌஹீத் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சுன்ன ஜமாத்து பெண்ணை எடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க முஸ்லிக்கு. அவங்க இடத்துல பெண் எடுக்கக்கூடாது, பெண்ணு கொடுக்க கூடாது. இது எங்க சொன்னது? சென்னை விவாதத்துல 2010 விவாத களத்துல வச்சு டிஎன்டிவி இயக்கத்தை சார்ந்த அண்ணன் அவர் சொல்ற வாசகத்தை நான் சொல்றேன். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள் யாரு? முஸ்லிக்குகள், இணை கற்பிப்பாளர்கள், காபிர்கள். அவர்களுடைய வீட்டில இருந்து பெண் எடுக்கவும் கூடாது, பெண்ணு கொடுக்கவும் கூடாது. சுன்ன ஜமாத்துக்கார ஆடு எடுத்தான்னு சொன்னா அந்த ஆட்டுக்கறியை சாப்பிடுறது ஹராம்.
தௌஹீத் ஜமாத்துக்காரங்க அவங்க கடையில போய் என்ன வாங்க கூடாது, ஆடு மாடு கோழி தான் வாங்க கூடாது, அறுத்ததை சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டா போகாதீங்க, சாப்பிடுறது ஹராம் பத்துவா கொடுத்தாரு 2010. எங்களை தான் எல்லாத்தையும் காத்திராக்கியாச்சு இல்ல, எல்லாத்தையும் முஸ்லிம் ஆக்கியாச்சு இல்ல. இப்ப எதுக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு? எதுக்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு? எப்படி நீங்க போடு போடணும்? தௌஹீத் ஜமாத்துக்கு இடஒதுக்கீடு, டிஎன்டிஜேனருக்கு இடஒதுக்கீடு, கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், போலீஸ்ல ஆள் சேரணும், சும்மாவே உருட்டு கட்டை வச்சு அடிக்கிறோம், போலீஸ்ல நாங்க போயிட்டு சின்ன சின்ன போட்டு போட்டி எடுப்போம்ல, மூழ்குவதுனா நேரடி இறங்கிடுவோமே, ஜீப்பை தூக்கிட்டு மொத்தமா போட்டு போட்டி எடுத்து தூக்கிட்டு போயிடுவோமே. அதனால எங்களுக்கு போலீஸ்ல வேலைக்கு வேணும், நாங்க போலீஸ் ஆகணும், கல்வியில வேணும். ஏன்னா நாங்க கல்வி என்கிற பெயர்ல காலேஜுகளை நுழைஞ்சிட்டேன்னு சொன்னா நாங்க ஆசிரியர்கள் ஆயிடுவோம். ஆசிரியர்கள் பேர் மாணவர்கள் வழிவிருப்போம்ல, ஆசிரியர்களுக்கு பெயர்ல மாணவர்கள் வழிவிருப்போம்ல. ஆக வழிகெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வாசனையும் எங்களுக்கு வேணும், இடஒதுக்கீடு வேணும். அதனால தௌஹீத் ஜமாத்துக்கு இடஒதுக்கீடு போட வேண்டியதானே. அது என்ன முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு? ஏன் அப்படி போட்டீங்க? இப்படி ஒரு கேள்வி வச்ச உடனே அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அரசாங்கத்தின் பார்வையில் நம்ம முஸ்லிம்களா, இவனு பார்வையில நம்ம காபிரா. அரசாங்கத்தின் பார்வையில் முஸ்லிம்களா இருக்கிறீங்கல்ல, அதனால நாங்க முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு போட்டிருக்கோம். இதுவும் கூட 28ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு பிறகு நமக்குள்ள பஞ்சாயத்து இருக்குது. 28 முடிஞ்சிட்டுன்னு சொன்னா எந்த போர்டையும் அவங்க முஸ்லிம்கள் போட மாட்டோம். பேசி இருக்கிறாங்க, நோட்டீஸ் இருக்குது, வீடியோ கிளிப் இருக்குது. 28ஆம் தேதி வரைக்கும் தான் அவங்களுடைய பேனல்ல நம்ம முஸ்லிம்களா, அந்த சோறு விளம்பரங்கள் நம்ம முஸ்லிம்களா. அதுவும் அரசாங்கத்தின் பார்வையில தானா, இவங்க பார்வையில நம்ம காப்பீடு தானா? அரசாங்கத்தின் பார்வையில நாங்க முஸ்லிம்கள் சொல்றீங்களப்பா, நீ எங்க பார்வையிலும் சரி, இஸ்லாத்தை பார்வையிலும் காப்பீடு, எங்க பார்வையிலும் சரி, குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையிலும் நீ பக்கா காப்பீர்ல. இறைவனுக்கு உருவம் கற்பித்தவன் நீ முஸ்லிமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை புறக்கணிக்கிறவன் நீ முஸ்லிமா? பெருமானார் ஸல்லல்லாஹு எதை உண்மை என்று சொல்கிறாய், அதை பொய் என்று சொல்கிறாய் நீ முஸ்லிமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்வதை தடுக்கிறாய் நீ முஸ்லிமா? இஸ்லாத்தினுடைய பார்வையிலே, குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையிலே பக்கா முஸ்லிக்கு, பக்கா காஃபிர் தௌஹீத் ஜமாத் தான். இவன் நம்மளை பார்த்து சொல்றான், எது அரசாங்கத்தின் பார்வையில் நம்ம முஸ்லிமோ, இவனுடைய பார்வையில நம்ம காஃபிரா. அதனால அரசாங்கத்தின் பார்வையில் நீங்க முஸ்லிமா இருக்கிறதுனால இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், இடஒதுக்கீடு போட்டு கூப்பிடுவோம். தைரியமா பேசி இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தைரியம் நம்ம மக்களுடைய அந்த அஜாக்கிரதை பொறுப்புக்கு தானே. இவங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் போட்டா உடனே சொல்லி நின்றுறது. ஆனா நம்ம காப்பீடு இருக்கா, நம்மகிட்ட பொண்ணு கூடாது இருக்கா, பொண்ணு கொடுக்கூடாதுன்னு இருக்கிறா, நம்ம அடுத்த ஆடை மாடை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான், ஹராம்னு சொல்றான். அவன் போடுற மீட்டிங்ல நம்ம போய் சும்மா வேடிக்கை பார்க்க போன உடனே கூட்டம் காட்டிடணும். தௌஹீத் ஜமாத்துடைய கூட்டத்தை பார்த்தீர்களா, எப்படி வளர்ந்தோம் பார்த்தீர்களா, உடனே அண்ணன் மைக்க பிடிச்சிருவார். எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்து நாங்கள் வளர்ந்தோம் பார்த்தீர்களா, அப்படின்னு அவர் மைக்க பிடிச்சி பேசுவார். அந்த கூட்டத்தை ஃபுல்லா அப்படியே வீடியோ எடுத்து என்ன செய்யறது, அரசாங்கத்தை காட்டுறது. அது பெரிய இயக்கம். நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி இத்தனை கோடி மக்களை நீ கூட்டு போய் என்ன செய்ய போற? பெட்டி வாங்கவா? பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் எனக்கு இருக்குது. நான் சொன்ன எதுவும் நடக்கும். நான் தான் தலைவன். நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன், எல்லாரும் போடுவாங்க. எல்லாம் என் தம்பிமார்கள், என் தொண்டர்கள். இந்த கட்சிக்கு ஓட்டு போனாங்கன்னா போட மாட்டானோ அப்படின்னு சொல்லி பெட்டி வாங்குறதுக்கா? சரி, பெட்டி வாங்கல விட்டுருவோம், பெட்டி வாங்குறத விட்டுருவோம். அப்போ அரசியல்ல குதிக்க போறீங்களா? அத்தனை மக்களை ஒன்று கூட்டி காட்டி என்னுடைய போற பாத்தீங்களா, எனக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எங்களுக்கு அரசியல்ல இத்தனை சீட்டு வேணும். இத்தனை சீட்டு வந்தாதான் நாங்க என்ன செய்வோம், ஓட்டு போடுவோம். நான் என்னுடைய தொண்டர்களுக்கு சொல்லுவேன், இல்லட்டா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அரசியல்ல குதிக்க போறீங்களா? சரி, இவங்க அரசியல்ல குதிச்சாலும் குறிப்பாங்க. சரிங்களா? ஏன் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுன்ன ஜமாத்துக்காரன அரசியல் இல்லாமலே உண்டாடி அடிக்கிறான, செருப்புத்திக்கு போடுறான, வீட்டு கட்டேச்சு அடிக்கிறான. அரசியல்ல குதிச்சு அரசியல் போர் கிடைச்சிட்டா என்னென்ன பண்ணலாம்ல, அரசியல் போர் வச்சுக்கிட்டு. எனவே அரசியலில் இவர்கள் குதித்தாலும் குதிப்பார்கள். ஆனால் இவங்க எப்படி ஹதீஸ்ல விளையாடுறாங்க என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரே நிறைவு செய்கிறேன் கணிதத்திற்குரியவர்களே. ஆனா இவங்க ஏகத்துவத்தில் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? நாங்கள் அரசியலில் குதிக்க மாட்டோம்,
ஆனா கட்சி மீட்டிங் மாதிரி கூப்பிடுறான், அரசியல் வாங்க வாங்க. என்ன இது அரசியல்? இது அரசியல் தான் இது. ஆனா அரசியல் குதிக்க மாட்டோம், அரசியலில் குதிக்க மாட்டோம். நாங்க அரசியல் குதித்து ஓட்டு கேட்டால் எங்களை நீங்க செருப்பால அடிங்க என்று வாழ வச்சு, எங்களை செருப்பால அடிங்க என்று வாழ வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இப்ப அரசியல் நெருங்குகிற பொழுது, தேர்தல் நெருங்குகிற பொழுது கோடி கோடியான மக்களை ஒன்று திரட்டுவதற்கு பாடுபடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், இவங்க அரசியல் குதித்தாலும் குதிப்பார்கள். எழுதி வச்சுக்கணும். அரசியல்ல அனுமானம் இருக்கிறதில்லை. ஒரு நோயாளியுடைய அந்த முகத்தை பார்த்து என்ன நோய்னு சொல்ல முடியும்ல, அந்த மாதிரி இவருடைய செயல் திட்டங்களை வைத்து இவர்கள் பின்னால் என்ன செய்ய இருக்காது என்பதை அனுமானிக்க முடியும். இவர்கள் அரசியலில் குதித்தாலும் குதிப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்போ உடனே சொல்லுவாங்க, மக்கள் கேட்பாங்க, செருப்பை அடிக்கிறாங்க, நீ அடிக்கிறாமான்னு கேட்கும்போது என்ன வாழப்பான் தெரியுமா? சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நாங்கள் அரசியலில் குதிக்க மாட்டோம் சத்தியம் செஞ்சிருக்கிறாங்க. இவன் சத்தியத்தை மீறுவான், அதுக்கும் குர்ஆன் சொல்லி ஆதாரம் தருவான். அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இவர் எதை மறுத்தாலும் குர்ஆன்ல ஒரு ஆதாரம் சொல்லி வர, ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் சொல்லி வர. எனவே இவர் சத்தியத்தை முறிக்கும் போதும் கூட இவர் குர்ஆன் ஹதீஸ் ஒரு ஹதீஸ் ஆதாரம் தருவார். என்ன ஆதாரம் தருவார் தெரியுமா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்காக சத்தியம் செய்து பிறகு அதை விட வேறொரு விஷயத்தை மிக சிறந்ததாக நான் கருதினால் நான் செய்த சத்தியத்தை முறித்து விட்டு அத்தைத்துள்ளது ஹுவ கைரும், எது மிக சிறந்ததோ அதை நான் செய்வேன். ஏற்கனவே செஞ்ச சத்தியத்தை முறிச்சிட்டு அதுக்காக நான் கஃபாராவும் கொடுத்துட்டு எது மிக சிறந்ததோ அதை நான் செய்வேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு இந்த வண்ணாட்டைகள் அரசியல்ல குதிப்பாங்க. குதிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம முஸ்லிம்களுக்கு இதுதான் சிறந்தது, அரசியல்ல வரதுதான் சிறந்தது. எனவே முன்னாடி நாங்க சத்தியம் அதை முடிச்சிட்டோம், அதை நாங்க கஃபாரா கொடுத்துருவோம், கஃபாரா கொடுத்துட்டு நாங்க அரசியல குதிச்சிருவோம் சொல்றாங்க இல்லையா பாருங்க. அப்ப நம்ம எல்லாம் பகடைக்காயா ஆக்கி ஒட்டுமொத்த சுன்ன ஜமாத்துக்காரர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி யாரை இவர்கள் முஸ்லிக் என்று முத்திரை குத்தினார்களோ நம் அனைவர்களையும் பகடைக்காயாக ஆக்கி நாளைக்கு அரசாங்கத்தில் கூட்டம் காட்டுகிற பொழுது நம்மை வைத்து கூட்டம் காட்டி இவர்கள் சீட்டு வாங்கினாலும் வாங்குவார்கள். ஒண்ணு நோட்டு வாங்கணும் அல்லது சீட்டு வாங்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பின் பிரகாரம் இவர்கள் அரசியல்ல குதித்தாலும் குதிப்பார்கள். அப்படி குதித்தால் அவர்கள் ஏற்கனவே செய்த சத்தியத்தை முறிப்பதற்கு எதை ஆதாரமாக வைப்பார்கள், எப்படி ஹதீஸில் விளையாடுவார்கள், எப்படி ஆழ்வளத்தை கூட்டின பிறகு பச்சுந்திகளாக மாறுவார்கள் என்ற அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.